பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் இந்த காணொலியை மிகவும் உன்னிப்பாக இறுதி வரைக்குமே பார்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த காணொலியை நீங்கள் தவற விடுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக பிரச்சனை உங்களுக்கானதாக இருக்கும். அதே சமயம் தற்பொழுது இலங்கையில் இருந்தோ அல்லது வேறு வேறு நாடுகளில் இருந்தோ நீங்கள் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், தற்பொழுது ஆயத்தமாக இருப்பவர்கள் யாராக இருப்பினும் இந்த காணொலியை தவற விடாமல் பாருங்கள். ஏனியவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அங்கே இருந்தால் அவர்களுக்கு இந்த காணொலியை அனுப்பி வையுங்கள், அவர்களுமே பார்த்து தெரிந்து கொள்ளட்டுக்கும். ஏனென்றால் அவ்வளவு முக்கியமான ஒரு ஒப்பந்தம் ஒன்று பிரித்தானியா மற்றும் பிரான்சுக்கு இடையிலே இடப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட இந்த ஒப்பந்தத்தினூடாக உங்கள் ஒவ்வொருவருக்கும், அங்கு வசிப்பவர்களுக்கும் சரி, இனிமேல் போக போகிறவர்களுக்கும் சரி, பிரச்சனைகள் வரலாம். ஆகவே தயவு செய்து இது சார்ந்து விழிப்பாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடப்பாடாக இருக்கின்றது. அதே சமயம் அண்மையிலே லண்டன்ல ஒரு பெரிய அளவான ஒரு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அது பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நேற்றைக்கு முந்தைய தினம், அதாவது செப்டம்பர் மாதம் சென்ற சனிக்கிழமை அன்றுதான் குறிப்பிட்ட இந்த ஒரு போராட்டம் லண்டனிலே நடைபெற்றிருந்தது. இந்த ஒரு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்ல போனால், இந்த புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் அல்லது ஏனையவர்கள், இந்த புலம்பெயர்ந்தோருக்கு எதிராகத்தான் இந்த ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதனுடைய ஒரு துணைப்பொருள் என்றது யுனைட் தி கிங்டம் என்றதாக இருந்தது. அதாவது பிரித்தானியர்களை ஒன்றிணைக்கிறது என்ற அந்த ஒரு துணைப்பொருளின் கீழே தான் இந்த ஒரு போராட்டம் நடந்திருந்தது. இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீஃபன் கிறிஸ்டோபர் யாக்ஸ்லி லெனோன் என்று அழைக்கப்படக்கூடிய டாபி ராபின்சன் அவர்கள் தான் இதற்கு தலைமை தாங்கி இருக்கின்றார். இவரை பற்றி சொல்ல போனால், இவர் ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரவாதி என்று சொல்ல முடியும். அப்படி இல்லை என்றால் தீவிர வலதுசாரி ஆர்வலர் என்று கூட சொல்ல முடியும். இவற்றையெல்லாம் கடந்து அந்த டாபி ராபின்சன் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது எவ்வாறு சொல்லுகின்றார் என்றால், தான் அரசின் தவறுகளை அம்பலப்படுத்துகின்ற ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்லாமல், எலான் மஸ்க் தன்னுடைய ஆதரவாளர்களில் ஒருவர் என்றதையும் அவர் குறிப்பிடுகின்றார். உண்மைக்குமே சொல்ல போனால், இந்த ஒரு போராட்டத்தில் மக்கள் கலந்து கொண்டனர் என்றதையும் தாண்டி எலான் மஸ்கும் கூட நேரடியாக அவர் கலந்து கொள்ளாவிட்டால் காணொலியினூடாக, குறிப்பாக வீடியோ காலினூடாக அவர் அங்கு இணைந்து கொண்டு தன்னுடைய ஆதரவினை தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நேரத்தில் இதனை ஏன் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் என்று சொல்லுகின்றீர்கள், அவ்வளவு பெரிய போராட்டமா நடந்தது, நாங்கள் பார்க்காத போராட்டமா என்கின்ற மாதிரியாக நீங்கள் சிந்திக்கலாம். உண்மைக்குமே உலகம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, உலக நாடுகளின் அடிப்படையில் இவ்வாறு நடைபெற்ற இந்த போராட்டங்கள்ல இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக பார்க்கப்படுகின்றது. காரணம், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ஒரு பிரதானமான நோக்கம் என்றதை நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல, இந்த புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான ஒரு போராட்டமாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய விடயங்கள் என்றது, எங்களினுடைய நாட்டில் எங்களினுடைய கொடிகளை எங்களால் பார்க்க முடியவில்லை, எங்களினுடைய மதத்தினை நாங்கள் பார்க்க முடியவில்லை, அவர்களினுடைய எண்ணிக்கையை நாங்கள் குறைந்து செல்றதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு புலம்பெயர்ந்தோர் எங்களுடைய நாட்டிலே குடியேறிவிட்டார்கள். அவர்களின் ஊடாக எங்களினுடைய தனிப்பட்ட விடயங்கள் இங்கே மறுக்கப்படுகின்றன. எங்களினுடைய மதம் சார்ந்த அடையாளங்களாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே தற்பொழுது இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது என்கின்ற மாதிரியாக பல விடயங்களை அவர்கள் அங்கே முன்வைக்கின்றார்கள். அதே சமயம் இந்த ஒரு போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நாடளாவிய ரீதியிலே பல அதிகாரிகள் உட்பட மொத்தம் 1600 போலீசார் அந்த போராட்ட இடத்திலே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்புக்காக. அதே சமயம் ஒயிட் ஹால் எனப்படக்கூடிய பகுதிக்கு அவர்கள் சென்று அடைகின்ற பொழுது, அந்த பகுதியில் லண்டனில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் ஹால் பகுதிக்கு செல்கின்ற பொழுது, அந்த பகுதியில் இந்த போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்டு போராட்டக்காரர்கள் போலீசார் மீது தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள். இதில் 24 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தற்பொழுது 4 பேரினுடைய நிலைமை என்றது ரொம்பவே தீவிரமாக இருக்கின்றது, ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்கின்றது என்கின்ற மாதிரியாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே சமயம் இந்த ஒரு போராட்டம் ஒரு பக்கம் நடந்தால், இன்னொரு போராட்டம் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ராபின்சனினுடைய பேரணிக்கு எதிராக டியானே அபோட் மற்றும் ஜாரா சுல்தானா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் ஒரு
ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வளவு ஒரு பாரிய போராட்டம் நேற்றைக்கு முந்தைய தினம் பிரித்தானியாவில் லண்டன்ல வந்து நடந்தேறி இருக்கின்றது. உண்மைக்குமே இதனை பற்றி நான் இப்ப உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம், எம்மவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள் என்று சொல்லி பலர் நீங்கள் இந்த லண்டன்ல வந்து வசித்துக் கொண்டு வருகின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பல அசம்பாவிதங்கள் அங்கே நடந்த வண்ணமாகத்தான் இருக்கின்றன. குறிப்பாக இனவரி தாக்குதல்கள் அப்படி என்று சொல்லி பல கொலை சம்பவங்கள் கூட நடந்திருக்கின்றது. ஆகவே இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றால் நிச்சயமாக நாளைக்கு உங்களுக்குமே பாதுகாப்பு இல்லாமல் போகலாம். ஆகவே இது குறித்து நீங்கள் பாதுகாப்புடனும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் என்றதுக்காக இந்த ஒரு தகவலை நான் உங்களுக்கு தருகின்றேன். அதே சமயம் இன்னொரு தகவல் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், பிரித்தானியாவிலிருந்தும் பிரான்சிலிருந்தும் பார்ப்பவர்கள் இதனை தவறாமல் பாருங்கள் அப்படி என்று சொல்லி. ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று வந்து கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் இன் ஒன் அவுட் எனப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான். குறிப்பிட்ட இந்த ஒரு ஒப்பந்தம் கூட புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துகின்ற நோக்கத்திலே செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகளின் கீழே ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. இதனை பார்த்தவுடன் உங்களுக்கு அது என்ன ஒன் இன் ஒன் அவுட் எதுவுமே விளங்கவில்லையே, இதனை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆகவே இதனுடைய அர்த்தம் என்ன, எதற்காக இது கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது என்றது எல்லாவற்றையுமே நான் விரிவாக உங்களுக்கு தற்பொழுது சொல்கின்றேன். அதாவது இந்த ஒன் இன் ஒன் அவுட் என்றது என்ன அப்படின்னா, தற்பொழுது பிரித்தானியாவில இருந்து பிரான்சுக்கு, பிரித்தானியாவுக்குள்ளே நீங்கள் சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள் அங்கிருந்து உங்களை மீண்டுமாக பிரான்சுக்கு அனுப்புகின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், பிரித்தானியாவிலிருந்து அனுப்புகின்றார்கள் என்றால், அப்படி அனுப்பப்படுபவர்களில் பிரான்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற நபர்கள், உதாரணத்துக்கு ஒரு 20 பேரை அங்கே அனுப்புகின்றார்கள். அந்த 20 பேரில் ஒரு 10 நபர்களை பிரான்ஸ் ஏற்றுக்கொண்டு விட்டது என்றால், அந்த 10 நபர்களுக்கு பதிலாக இன்னும் ஒரு 10 நபர்களை பிரான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால், பிரித்தானியாவுக்குள்ளே அனுப்பும். அப்படி அனுப்புகின்ற சமயத்திலே பிரித்தானியா அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த ஒரு ஒன் இன் ஒன் அவுட் எனப்படக்கூடிய இந்த ஒரு ஒப்பந்தம். இதிலே வந்து ஒரு பிரதானமான ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னண்டா, இந்த ஒரு விடயம் அவர் இருக்க வேண்டும், இதற்கு அவர் தகுதியானவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சட்ட விரோதமாக பிரித்தானியாவிற்குள் நுழையாதவராக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் பிரான்ஸ்ல இருந்து உங்களை பிரான்ஸ் இங்கே அனுப்ப வேண்டும், அனுப்பி உங்களை பிரித்தானியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்க வேண்டியது நீங்கள் சட்டவிரோதமாக பிரித்தானியாவிற்குள் ஏற்கனவே உள்நுழையாத ஒருவராக இருக்க வேண்டும். இதுதான் அதனுடைய ஒரு அடிப்படை தேவையாக இருக்கின்றது. இதனையும் கடந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தற்பொழுது நிறைய சம்பவங்கள் இந்த சட்டவிரோதமாக என்று வருகின்ற பொழுது இந்த நடந்து முடிந்த இந்த போராட்டம் கூட குறிப்பாக புலம்பெயர்தல் என்றதையும் தாண்டி சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு எதிராகத்தான் பிரதானமாகவே அந்த போராட்டம் இருந்தது. ஆகவே அந்த அடிப்படையிலான் தற்பொழுது இந்த ஒன் இன் ஒன் அவுட் என்கின்ற ஒரு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அன்று முதற்கட்டமாக ஒரு சிலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிரித்தானியாவிற்குள்ளே புலம்பெயர்ந்த ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த புலம்பெயர்ந்தோர் வந்து இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்சுக்கு முதல் முறையாக இந்த ஒரு ஒப்பந்தத்தின் கீழாக அனுப்பப்பட இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு அனுப்பப்படுபவர்களுக்குள்ள பிரான்ஸ் வந்து ஏற்றுக்கொள்கின்ற நபர்களுக்கு பதிலாக அந்த எண்ணிக்கை உள்ள நபர்களை வந்து பிரித்தானியாவுக்கும் அனுப்பி வைக்கும். ஆகவே தயவு செய்து தற்பொழுது சட்டவிரோதமாக அங்கு இருப்பவர்கள், அங்கு உள்நுழைந்தவர்கள் வந்து நீங்கள் இது சார்ந்து கவனத்துடன் இருக்க வேண்டியது உங்களினுடைய ஒரு கடைப்பாடாக இருக்கின்றது. தற்பொழுது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்களும், அங்கு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களும் வந்து இது சார்ந்து நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டியது வந்து மிக முக்கியமாக இருக்கின்றது. அதே சமயம் இந்த ஒரு ஒப்பந்தம் என்றது வருகின்ற வருடம், அதாவது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அமுலில் இருக்கும் என்றதை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இது சார்ந்து தயவு செய்து அனைவருமே விழிப்புடன் இருந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனூடாக நம்மவர்கள் நிச்சயமாக பயன்பெறுவார்கள் என்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இது சார்ந்து உங்களுடைய எண்ண கருத்துக்கள் என்ன, அங்கிருந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்றதை வந்து நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க, இனிவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்.